வாங்க பழகலாம் வாங்க பழகலாம் லெட்ஸ் கோ பேபி. வாழ்க்கையில் தட்டி கொடுத்தவர்களையும் தட்டி விட்டவர்களையும் வந்து மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல நாங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமா இருந்த தருணத்தையும் மறக்கக்கூடாது. அந்த வகையில் ஒவ்வொரு கிழமையும் உங்களுக்காக சந்தோஷமான தருணங்களை வழங்கி கொண்டிருக்கும் ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் எங்களுடைய வாங்க பழகலாம் நிகழ்ச்சி. ஸோ வெல்கம் டு வாங்க பழகலாம். ஓகே, வாங்க பழகலாம்னா நான் இப்போ என்ன சொல்ல போறேன்னா, வாழ்க்கைங்கிறது வாழை மரம் மாதிரி. அதாவது ஒரு தடவை தான் அது வந்து காய்க்கும். அதனால அதை நீங்க அழகா யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னைக்கு தான் வாழ்க்கையிலே உருப்படியா அவன் சொல்லியிருக்கேன். எல்லாம் கை தட்டுங்க. எங்க இருந்து சுட்டதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சுட்டல நீ எங்க சுடுறியோ அங்கதான் நானும் சுட்டுவேன். நான் வந்து என்னோட மூளையில இருந்து தான் சுடுறேன். மூளையில இருந்து. ஓகே, யூடியூப் மூளை. நோ நோ நோ. என்னுடைய மைண்ட். அது இருக்கா? இருக்கு. நிறைய பேர் ஜாஸ்தியா இருக்கு. மிருகங்களுக்கெல்லாம் மனுஷனை விட அதான் மிருகங்களுக்கெல்லாம் பேசிக்கலி மனுஷனை விட ஜாஸ்தியா தான் இருக்கு. வாட் கேன் வி டு? ஓகே, பரவாயில்ல, மிருகம் எல்லாம் நன்றி உள்ளதுதான் இப்ப இருக்க மனுஷங்களை விட. கோ மேன் பன்றி. யூ டாக் அபௌட் நன்றி. கால் ஜட்ஜஸ். ஓகே, எங்களுடைய ஜட்ஜஸ் இப்போ எங்களுடைய மேடைக்கு அழைக்கலாம். லெட்ஸ் வெல்கம் them on stage please. வெற்றிகரமாக 3வது வாரமாக நாங்கள் வந்து இப்போது சாமியை நாங்கள் மீட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் எப்போ நீங்கள் மலைக்கு போகிறீங்க? இன்னொரு 3 வாரம் போகும். இன்னொரு 3 வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து கண்டிப்பாக மலை. அப்புறம் எங்களுக்கு வரும்போது இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்களா கேரளாலேருந்து? அங்கேருந்து ஒரு புல்லும் புண்ணாக்கும் வாங்கி. அங்கே எவ்வளோ இருக்குது? நேந்திரம் பழம் சிப்ஸு. புள்ளி யாரு புண்ணாக்கு யாரு? மனசு உடைஞ்சிடும் போது. ஆமாம், புல்லும் புண்ணாக்கும் ஜார்ஜ் புஷ்ஷும் பில் கிண்டுன்னு சாப்பிடுவாங்க. எறும்பு மாடு தான் சாப்பிடுவோம். அது எங்களுக்கு வாங்கிட்டு அது சரி. ஓகே சரி. ஓகே, சோ கலைச்செல்வன் சார் சொல்லுங்க, இன்னைக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க? எங்களுக்கு ஏதாவது காமெடி சொல்லுங்க. எனக்கு ஒரு காமெடினா இப்போ இது நம்ம லைஃப்பில் நடந்தது. சாமி, நம்ம இரவைக்கு நம்ம கலை இலக்கிய உலகத்தில் இருக்கார் ஒரு புரோவலர். அவரோட 4 நண்பர்கள் சேர்ந்து போட்டு நம்ம ராத்திரியில் அப்படி ஒவ்வொரு கடையாக போயிட்டு டீ சாப்பிட்றது, வேற ஒன்றும் இல்லை. டீ சாப்பிடுவீங்க? டீ சாப்பிடணும். இப்படியெல்லாம் போயிட்டு ஒரு கடையில் பூந்துட்டோம். பூந்தோடனே அந்த கடையில் சரியான புழுக்கமாக இருக்குது. அவர் பில்லுக்கு காசுக்கு 1000 ரூபா போட்டுட்டு பில்லை பே பண்ணிட்டு பேலன்ஸ் எடுத்துட்டு வாங்கிட்டு வெளியில் போயிட்டார். உடனே பார்த்தா 750 ரூபா வந்து 50 ரூபா டிப்ஸை வச்சு போட்டு 200 எடுத்து நான் பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டேன். வெயிட்டர் என்ன சொன்னான் தெரியுமா? அந்த முன்னால் போனார் தங்கமான மனுஷன் 1000 ரூபா போட்டு பேசாமல் போயிட்டார். இந்த பின்னால் போகிறான் பாரு, 200 ரூபா தூக்கி அவன் சாக்கில் போட்டு போகிறான், பாக்கெட்டில் போட்டு போகிறான். அன்னையோட சொல்லிட்டேன், இதுக்கு பிறகு நீங்களே போட்டு நீங்களே வாங்கிருங்க. இது நல்லா இருக்கு. சிரிப்பு வருதா? வருது வந்துதானே ஆகணும். ஓகே, ஓகே யூ செல். நான் வந்து எப்படிதான் ஒரு பையன் சொன்னாராம், எங்க அப்பா வந்து நிறைய விஷயத்தை ஆமா அதெல்லாம் நான் சொன்னேன். பையன்னு சொல்லக்கூட தானே ஒரு பையன் சொன்னாராம் இன்னொருத்தர் கிட்ட, எங்கட அப்பா வந்து நிறைய விஷயங்களை கரைச்சி குடிச்சவர்னு சொன்னாராம். மற்றபடி சொன்னா எங்க அப்பா நிறைய விஷயத்த குடிச்சே கரைச்சவர்னு சொன்னாங்க. இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. இது நிறைய வீட்டில் நடக்குது. ஆமா, ஓகே. ஆனால் இவர் வீட்டில் என்ன நடக்குது அது கேட்கல. சாமி வீட்டில் சாமி டெய்லி பூசை. சாமி சார் வீட்டில் பூசை பண்றாரே, அதான் சொல்லலாம். நான் பார்த்தேன் நீங்க சொன்ன அவருக்கு ஏதாவது பூசை கரைச்சி குடிக்கிறாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க வீட்டில் இருக்கிறவங்க. பரவாயில்ல. அப்படி ஆயிட்டா உங்களுக்கு எதிர்பார்க்குறீங்களா அவருக்கு ஏதாவது அடிக்கடி? இல்லை அப்படி இல்லை. உங்களுக்கு நினைச்சா நான் அவருக்கு நினைக்க மாட்டேன். நம்மளுக்கு எல்லாம் நினைக்கிறாங்க யார் இந்த நாய் இவன் எல்லாம் அடிச்சு வீட்டுல அடிச்சு கரெக்ட் அவங்களே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, ப்ளீஸ் டேக் யூ சைட். உண்மை பேபி. ஓகே, சோ சூப்பரா கலகலப்பா எங்களுடைய நிகழ்ச்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் முதல் பெர்ஃபார்மன்ஸ் யாரு அப்படின்னு நாங்க பார்க்க போறோம். அதாவது துக்க தினம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் வந்து நீங்க ஆரஞ்சு கலர் சட்டை போட்டு வந்திருக்கீங்க. வை வாட்ஸ் தி ரீசன்? It's a latest fashion duck. ஓகே. நான் ஏதோ துக்க தினத்துக்கு தான் போட்டு வந்திருக்கேன். No, it's a duck dress. ஓகே, duck dress. அதான் வாயே தெரியுது duck dress. ஏன்னா வாய் வேற duck dress தான். இதுல வேற இது உண்மையிலே duck dress வேற போட்டு வந்திருக்கா. ஓகே, கால் தி நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். இல்ல ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எங்களுடைய ஒரு வித்தியாசமான டீம் வர போகுது. தலைகீழ காமெடி பண்ணுவாங்க. ராஃபிக், சானூன், ரினோஸ் அண்ட் அவங்களோட சேர்ந்து ராதா. சோ ஒரு வித்தியாசமான கூட்டணி. சோ லெட்ஸ் வெல்கம் them on stage please. ஓ, நான் டாக்டர் தான் பேசுகிறேன். என்ன உங்களுக்கு பிரச்சனை? இடுப்பு வருதம்மா, அழகான மஜாஸ் எல்லாம் இருக்கு, நல்ல கிரீம் இருக்கு, அந்த மாதிரி பூஜை நான் எடுத்துடுவேன். ஓ, வேறு என்ன பிரச்சனை உங்களுக்கு? கால் வருத்தம்மா, அதுக்கும் மருந்து. ஓ, நான் ஒரு ஆட்டை பிடிச்சி உங்களுக்கு அனுப்புகிறேனே. என்ன என்ன எலும்ப இயலாத? என்ன பிரச்சனை? இல்லை
அடே இல்லை நீங்கள் கோச்சிக்கப்படா. உங்களோட வயசு எத்தனை வயசு உங்களுக்கு? அழகான குரல் அறிக்கை என்ன 76 76லாம் ஒரு வயசும் போகணும். நானும் இன்னமோ ஏதோ காலமில்லா காலம் ஒரு அழகான ஃபோன் வந்துருக்கு, ஒரு பொம்பளை நினைச்சி பேசினா 76 வயசில் ஒரு ஃபோன். சே என்னோட காலமெல்லாம் இப்படி தான் இருக்கு. என்னம்மா சொல்லுமா என்ன? ஒன்றுமில்லை இல்லை 5 மணிக்கு வைத்தியம் பார்க்கலாம். வெய் போனேன் வேறு போகணும் ஆக்கலாம் வயசுக்கு போகணும். டாக்டர் வாங்க. நான் இல்லாத நேரமெல்லாம் இதுகள் தான் செய்கிறாங்க. இல்லை ம் ஒன்றுமில்லை, ஒரு ஃபோன் ஒன்று வந்துச்சா என்ன சும்மா இந்த கோட்டாயில் போடு. டாக்டர் எல்லா நேரங்களில் வேணுங்கள்லாம் வைத்தியம் செய்ய ஆரம்பிப்பாங்க. கோல் தான் எடுத்தேண்ணா. நீங்கள் என்ன கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அது சரி, ஒரு பேஷண்ட்டும் வரலையா? எப்படி வருவாங்க? ஏ நீங்கள் எல்லாருக்கும் மருந்தை கொடுத்து சாய வச்சா யாரும் வருவாங்களே. இப்போ நேற்று சின்ன மரணம் அறிவித்தல் அவன் அப்படித்தான் இருக்கும். இனிமேல் யாருக்கும் வருத்தம் வந்தா தான் நமக்கு குழப்பு. என்ன செய்கிறது? அது சரி, இதெல்லாம் என்ன வெறும் போத்தில் வச்சுக்கல நீங்கள்? இல்லை 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 இல்லை, அது காத்து குடிச்சான் மருந்து. அப்படியே ஒரு மருந்து இருக்கு, ஒவ்வொன்றுக்கையும் காத்து இருக்குது. நான் நினைச்சேன் எல்லாரும் சாமான் இருக்குன்னு சொல்லி நான் பார்த்தேன். ஒரு வருஷமா வேலை செய்கிறான், ஒழுங்கா கதைக்க தெரியா. பாரு பாரு யாரு வாராண்டு இண்டைய பொழப்ப பாப்ப நாம. அண்ணாரா வாராங்க ஒரு டாக்டர். ஐஷா கூப்பிட்டு ஆளை எடுத்து டாக்டர் வாங்க வாங்க. நல்ல வைத்தியம் பாப்பாரு. டாக்டர் இருக்காரா? இன்னைக்கு இவர் தான் டாக்டர். வாங்க வாங்க வாங்க. நல்ல வைத்தியம் பாப்பாரு வாங்க. அப்ப நான் தேவையில்லையே? மருந்து எடுக்க வந்திருக்கேன். மருந்து எடுக்க வந்து என்ன வருத்தம் உங்களுக்கு? ஒரே வகுத்துக்கு பொட்டு இது குத்துது. 10 பகரா இருக்குது, ஒரே பகர் தான் இருக்குது. அதுக்கையும் பட்டு குத்தா என்ன கத்தி கம்பியெல்லாம் விழுங்கிருக்கீங்களோ? பொட்டு குத்துது. இவருக்கு என்ன செய்யலாம்? நாடி பிடிச்சி பார்ப்போம். அதை செஞ்சு நாடியை பிடிக்கண்டா, நாடியை பிடிக்க இல்லை. மறந்து வைத்து நாடி என்றோன்னா அதான் எனக்கு ஞாபகம் மாற. அங்கங்கே பிடிச்சி பழையினது. அது சரி. என்ன டாக்டர்? ஒரு சத்தத்தையும் காணல. நீங்க இதை காதுக்கு வைக்கல. மறந்து அடிக்கடி ஞாபகம் மறதி எனக்கு கொஞ்சம். இதையெல்லாம் நக்கல் அடிக்கல. டாக்டருக்கு மறதியாண்டா சொல்லி கொடுக்கும். நல்ல மூச்சு எழுங்க. நல்லா என்ன இதயமே இல்லை போல வழங்குது, சத்தத்தை காணலே. டாக்டர் கழுத்தில் வச்சிருக்கேன். ஓஹோ, மைக் டெஸ்டிங் 1 2 விசிறிங் கேட்குதா? இப்போ ஓம் அதுக்கும் போல என்னன்னு தெரியாது. ஓ ஓஹோ டாக்டர் சரி, ஒரு நரம்பு உங்களுக்கு குறுக்கால நிற்கும். இவருக்கு நல்ல ஒரு மருந்து ஒன்று இருக்குது. இதை தாரன் 3 வேளை மூக்கால குடிக்க சொல்லுங்க. வாயால் குடிச்சா தான் லேசில். இது அந்த அங்கே பின்னால் போய் இவருக்கு 3 வேளை மூக்கில் ஊற்றணும். 3 ஒரு வேளை? இல்லை 3 வேளை. போத்தல் கொண்டு வந்துருக்கீங்களா? போத்தல் கொண்டா இல்லையாமா? அப்போ ரைட், காசை கொடுத்துருப்போம். உங்களுக்கு இருமினா வேற எளிமைக்கு நிற்கும். வாங்க இருங்க. என்ன வருத்தம் உங்களுக்கு? நீங்கள் கண்டுபிடிக்கணும். நான் கண்டை பிடிக்கணும், ராயை பிடிக்கணும். உங்களுக்கு என்ன வருத்தம் பண்ணி சொல்லுங்க. அப்போ எடுத்த மாதிரியே ஒழுங்குறானே. இது என்னடா இது என்னடாது? எனக்கு என்ன தெரியும்? வெடிகுண்டு வடிச்ச மாதிரி இருந்து வந்தான் ஆவண்டான் சத்தம் ஒன்று போட்டான் இருந்துட்டானே. இருந்து எழுமுங்க. இதானே எனக்கு வருத்தம். இது என்ன வருத்தம்? இது
சும்மா இல்ல கொடுது நிறைய தும்மலாது வெடிகுண்டு இப்படி அடிக்கடி வருது உங்களுக்கு அடிக்கடி வருது. இதுக்கு என்ன செய்யற வைத்தியர்? இது என்ன வருத்தம் இது? அடிக்கடி வாரை சின்ன மருதான். இது இது சும்மா சின்ன தும்மல். தும்மலுக்கெல்லாம் ஏஜென்சி வந்தான். இது கூட சின்ன தும்மல் அவருக்கு. சரியா சென்னையில் வைத்தியம் எத்தனையோ வைத்தியர்கிட்ட போய் வைத்தியம் பார்த்தாச்சு. ஒன்றும் சரி வருது வைத்தியம். சரி வராது. கடையில் பார்க்கணும். சரி கடைசியில் இப்போதே பார்த்துடும். இதுக்கு ஒரு ஆப்ரேஷன் ஒன்று செய்யணும். செய்யுங்க. என்னண்டா ஆப்ரேஷன் செய்யலாம், பிரச்சனை இல்லை. எனக்கு இதான் முதல் ஆப்ரேஷன். உங்களுக்கும் இதான் முதல் ஆப்ரேஷன். நீங்கள் வீட்டை போய் கேட்டுக்கு வாங்க. கையெல்லாம் நடுங்குது. ஆப்ரேஷனை செஞ்சால் தான் இந்த சின்ன தும்மலை போகாடலாம். அது சரி வைத்தியர். வெள்ளப்படவர் பார்க்க முடியும், பொன்னாடவர் பார்க்க முடியும். என்ன இது எனக்கு முதல் ஆப்ரேஷன். இது சக்சஸ் ஆயிடுச்சேண்டா இந்த பொன்னாட எனக்கு. இது சக்சஸ் ஆகலையாண்டா இந்த வெள்ளப்படம் உங்களுக்கு. அதுக்குத்தான் அது. நீங்க போய் வாங்க. அப்ப சரி வைத்தியர், நான் வீட்டு போய் கேட்டுட்டு வாரேன். கேட்டுக்கு வாங்க. பொம்பளை வாரணியனா மேகம் இருட்டுது. வாங்க. ஏய் மழை வர போதாகும் பாருவாபம். நீங்க போறாங்க. மழை வர போதாகுண்டா. மழை இல்லை, பொம்பளை ஒரு வாரம். கொஞ்சம் பாருங்க, இந்த பெரிய உருவம் வானத்தை மறைச்சிச்சு. இன்னும் வாங்க. சிங்கள இது உந்தாய் யாடு சிங்கள தண்ணி எந்த 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 மே அம்மே எந்த நோனா ஹிமிங் ஓமா வாடி வந்தேன் ஆடி ஆடி. என்னடா இது வயிற்றுக்கு குதிரையில் கணக்க மாதிரி கேட்குது. இது வயிறாயுது இல்லை குதிரை இடி வாடி வந்தகோ ಆರಿದೆನವಾ ಉಡ್ಡರಿದೆನವಾ ಎಟ್ಟರಿದೆನವಾ ಮೆದ್ದರಿದೆನವಾ. என்ன சின்ன மேலுக்கு நோவுதான், கீழுக்கு நோவுதான், நடுவுலையும் நோவுதான். கீழே காலையா இதை நேரத்தில் சொல்கிறேன் நான். நடுவில் பாகத்திலையா இது பகுராது கிரவுண்டு மாதிரி இருக்குது. இதுக்கு எப்படி நான் பைத்தியம் பார்க்க? அது சரி, இதை எங்கே செஞ்செடுக்க? ஐயோ இதுக்கு வைத்தியம் பார்க்கணும் முதல். செல்லுங்க டாக்டர், எனக்கு பாய் மாறி வருது. அந்த சைனா பாஷை தெரியும் மட்டும் கேடு. சைனா பாஷை தானே அது. இதை பாஷை வச்சேன்னா உழைச்சிடலாம். மூணா பாஷை தானே சிங்கள தன்னவா? சிங்களம் தெரியுமா? வெனம் மூணா பாஷை தானே சிங்கள தன்னவா? சிங்கள தன்னவா? ஐயோ தன்னவா? 4 பாஷை தெரியும். சிங்களம் தெரியும், சிங்களம் தெரியும், சிங்களம் தெரியும். ஐயோ 3 பாஷை தெரியும். 3 சிங்களம் தெரியும். பெரிய பெரிய வீட்டை ஒழுங்கா போய் சேரலாம் போலாமல் இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கு நான் போடுற பாடு. சிங்களம் தெரியும், சைனா பாஷை தெரியாது. சைனா பாஷை சொல்லுங்க. மருந்தை சொல்றேன் கேளு. அது வையங்க சொல்லுங்க. உள்ளாங்குறும்பே உருக்கட்ட பனையான் மானுடு தேனுடு அடிச்சி குடிச்சி அடிபட்ட ஹல்லன் மா ஊ மர தள்ளு செல்லுடா செல்லு. சரி, உள்ளாங்குறும்பே என்ன தமிழ் சொல்லுங்க. உள்ளாங்குறும்பே தெம்பிலி கேட்டியா? தெம்பிலிக்கிட்டி தானே. ஓ உள்ளாங்குறும்பே ஏகதமே அதான் சொல்லிட்டேன். குறும்பே உருக்கட்ட பனையான். ஊர்க்கட்டையாண்டு தால் கேடியா? ஊருக்கட்டையான். ஏகாக் இப்போ ஊருக்கு போனாது உருக்கட்ட பனையான். நான் சொல்லிட்டேன். உள்ளாங்குறும்பே உருக்கட்ட பனையான் மானுடு தேனுடு. அப்படியாண்டா சொல்லுங்க. தமிழ்ல சின்ன சிங்களம் சொல்லுங்க. மானுடு தேனுடு சிங்களத்தில் சொல்லு. කියන්නකෝ. ආ මට අර කිරි පිටි තියෙනවනේ. මව් කිරි. මව් කිරි. தேனுடு. තේන් කියන්නේ මීපනේ. அடிச்சு குடிச்சு
ඔක්කොම කලවන් කරලා බීවානම් බඩේ அடிச்சு குடிச்சு அடிபட்ட கள்ளன் අපිට යන්න. අඩි அடிபட்ட கள்ளன் මොකද්ද කරන්න කියන්නේ? එහෙම ඒක කලවන් කරලා බීවානම් බඩේ අතුල ඉන්න හොරු හොරු ටික එළියට යනවා පිටිපස්සේ. ඒක තමයි. ඔව්. දැන් තේරුණානේ? තේරුණානේ? නේ ડોක්ටර්. சிங்களம் ඔයාගේ බඩේ අසුව එන්න ඕලු. ඔව්. ඇත්තට? நாலு රේස් කරනවා රාත්‍රියෙන් ඉඳලා. 4 பேர் குதிரை ஓடுறான் ඔයාලා இது வயிறாயுது ඉඳලා මේ හේ කියලා. ඒක තමයි. இது வயிறாயுது சுகதாச உள்ள சின்ன சின்ன இந்த கிரிக்கெட் பிளேயர் சரி சரி இந்த இதை கொடு என்ன ඔහොම දනවද? நீ மொத்தமா குடிக்க மொத்தமா குடிக்க சொல்லு මේ ඕ මාර්ගනේ යන්න. ඔයාට බ්ලේඩ් වෙඩිනේ. සල්ලි දෙන්න. එතකොට කොහමද? සල්ලි නේතු අපි නිකන් කරනවද? ඈ? எனக்கு சிங்களம் බලන්න. சோட்டு சோட்டு சும்மா நாங்க ஐயரமா சேவே. குதிரை சத்தம் அவட இல்லை இது என்ன ஈரம் அருகி எங்க இருந்து வந்தது சே மழை பெஞ்சிருக்கு வரக்குள்ள. அதானே பார்த்தேன் இந்த ஈரம் அருகி வேறுது போயிருக்கு ඔහොම යන්න. என்ன கஷ்டம்டா பாரு මේ කරගෙන යන්න. இது போறது கடையில இந்த இது பாட்டு வருது. சிங்களத்து சின்ன குயிலே உனக்கு ஒரு மந்திர டேய் டேய் நான் இப்ப சிங்களத்து சும்மா இங்க பாரு பிஓஜி கோல் பண்ணு கீழே எனக்கு தெரியுது இது வரலையே சரி அடுத்தது நம்பர் 3 இனியாவது போகுமா இடிக்க காசு அவ்வளவும் போதும் நம்ம இன்னும் இருந்தானா பொல்லோட தாடியோட வருவான் எல்லாருக்கும் மரணம் இது சொல்லிட்டு 2 பேருக்கு தான் சொல்லல அவன் பாரந்துகள் நான் கொஞ்சம் வயிற்று கலக்குது கொஞ்சம் வெளியே போய் வாரேன் கொஞ்சம் பார்த்துக்கா எனக்கு அது அங்கே அணுக இங்கே அணுகுது நான் வாரேன் அப்பா அப்பா நம்ம டவுஃபிக் அண்ட் டீம் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. டவுஃபிக் இது என்ன மண்டை சரியா உள்ள அந்த வயல் மாதிரி அது என்ன பசலை போடுவாடு இதுக்கு மேலேயுமே இந்த மண்டைக்கு பசலை வேணும். அசிங்கப்படுதா ஓகே ப்ளீஸ் ஹோல்ட் திஸ். தேங்க்யூ பாலிடெக்னிக் எதுக்கு டை ரவிக்குமார் கேட்டா அதான் போலியா வந்திருக்காரு. அதெல்லாம் இருக்கட்டும். ஸ்டெதஸ்கோப்புக்கே பிளாஸ்டர் போட்டது இன்னைக்கு தான் நான் பார்க்கிறேன். ஸ்டெதஸ்கோப் ஸ்டெதஸ்கோப் இல்ல ஸ்டெதஸ்கோப்புக்கு பிளாஸ்டர் ஏன் நீங்க ஒத்துறீங்க? கம் ஆன் பை ஏன் ஒட்டுன சொல்லு. அது ஒட்டல அதால ஒட்டினேன். ஓகே ஜஸ்ட் கேளுங்க. ஜட்ஜஸ் சொல்லுங்க. டாக்டரும் போலி அது ரொம்ப இந்த கன்செப்ட் வந்து இப்போ சமீப காலமாக பத்திரிகைகள்லாம் அடிப்பட்ட ஒரு சங்கதி போலி டாக்டர்கள் நிறைஞ்சிருக்காங்க. அதை வச்சு இந்த கன்செப்ட் ஒன்று உருவாக்கியிருக்காரு நம்ம கலைஞர். யார் பேர்? ஒரு பேர் டவுஃபிக். தௌஃபிக். அந்த அந்த தலையில் போட்டிருக்கனால பேர் வர மாட்டேங்குது. டவுஃபிக் இனிமே தொப்பிக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னு அருமையான கன்செப்ட் இருந்தது. பின்னால் கொஞ்சம் நீண்டு போன மாதிரி தெரிஞ்சது. அப்படின்னு ரெண்டாவது நகைச்சுவை பண்ணுற போது நகைச்சுவையில் பொதுவாக ஆக்டிங் சொல்லி வர்ற போது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தவிர்க்கணும். செயற்கைத்தனங்களில் இயற்கைத்தனங்கள் வரணும். அதை இனி வர்ற கன்செப்ட்லாம் நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். அந்த அளவு டேலண்ட் உங்கள்கிட்ட இருக்குது. அந்த டேலண்ட் இன்னும் நல்ல முறையில் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். அதாவது ஆஸ்கார் அவார்டுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல அப்படி சொல்லல. அவர் அஞ்சான் படத்தையே 6 தடவை பார்த்த மாதிரி இருந்து இவங்க பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு, கொஞ்சம் கம்மியா பண்ணி. சரி ஓகே நந்தாசாமி சொல்லுங்க. வெட்டுவாங்கன்ற நம்பிக்கையில முஷர்ரஃப் சார் இருக்க நம்பிக்கையில நாங்க வரிசை செஞ்சோம். சின்ன ஒரு கதை தான். அதை கொஞ்சம் நகைச்சுவை பண்ணணும்னு சொல்லி பண்ணியிருக்கிறீங்க, நல்லா இருக்குது. அந்த கொஞ்சம் இழுப்பட்டது கூடமா இருந்துச்சு. ராதா வந்து போனதோட கொஞ்சம் நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் கூட தேவையான இடங்களை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். செஞ்ச அளவில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு அவர் கூட நல்லா நடித்தார், எல்லாருமே நல்லா நடித்தாங்க. அந்த தேவையான கடை கொஞ்சம் சுருக்கி இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கு. ஒன்று பண்ணணும் சாமி. முஷர்ரஃப் கிட்ட இப்போ ஒரு கத்திரி கொடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கடி கொஞ்சம் கத்திரி பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா கத்திரியை யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துடும். இல்ல அந்த கத்திரி வச்சிருக்காரு எங்க வைகுந்தன்.
அப்படியா? அவர் தான் எங்க கத்திரியை வச்சிருக்காரு. அவர் அப்படி கஜக் மஜக் பஜக் பண்ணிடுவார். சூப்பர் சூப்பர். சரி ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, கோலி டாக்டரே இவ்வளோ சீன் ஓட்டுறான்னா உண்மையிலே படிச்சு வந்து ஸ்டெதஸ்கோப் போட்டிருந்தா எவ்வளோ சீன் ஓட்டியிருப்பா. ஓகே, அஞ்சான் படத்தை 6 தடவை பார்த்த மாதிரி நம்ம டவுஃபிக் அண்ட் டீம் வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ அடுத்து வந்து நான் பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு வந்திருக்காரு நம்ம ரிஸ்வி. ஆஃப்டர் லாங் டைம் ஆஃப்டர் லாங் பிரேக் வந்திருக்காரு. பட் வித் தி சேம் ஆங்கிரி பிளட் ஃபேஸ். சிங்கிளா வந்திருக்காரு. அவர் கூப்பிட்டுருமா? எஸ், லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். வளமையா எல்லாரும் இந்த மேடையில் நகைச்சுவை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு என்னுடைய மனசு கவலையை வெளிப்படுத்தலான்னு வந்திருக்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னுக்கு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய அதிர்வு என்ன பெரிய ஒரு சிக்கலுக்குள்ள சிக்க வச்சிருச்சு. பேராயிங்க, அப்படியே உட்காந்துருங்க, எல்லாரும் கேளுங்க. அந்த காலத்தில் நான் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். தூவானம்னு ஒரு கவிதை, தொடுவானம்னு ஒரு ப்ரோக்ராம்காக நான் எழுதியிருந்தேன். அதை என்னோட படிச்சுக்கிட்டு இருந்த யசோங்கிற ஒருத்தன் திருடிதனால என் வாழ்க்கை எவ்வளோ தூரத்துக்கு தாக்கத்துக்கு போச்சு தெரியுமா? முஷரப் சார் என்னை கண்டிச்சாரு, இர்ஃபான் பிரின்சிபல் என்னை முட்டி போட வச்சிட்டாரு. அதுக்கு பின்னால் என் துக்கத்தை நான் எப்படி சொல்கிறது? நான் அந்த கவிதையை போட்டிக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னால் அந்த கவிதையை வாசித்த ஜூடி டீச்சரும் அபிலாஷா டீச்சரும் ரொம்ப நல்லா இருக்கு, நீ நல்லா வருவ, இதை நீ அழகா செஞ்சனா இது நம்ம ஹிட் ஆகும் அப்படின்னு எனக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்க. என் நிலைமை இப்படி ஆனதுக்கு காரணம் யாரு? இந்த யசோ. அதுக்கு பின்னால நான் என்ன பண்ணினேன் தெரியுமா? வாழ்க்கையை வெறுத்து உலகம் முழுக்க யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சுற்றி வரும் பூமி முழுக்க யசோவை தேடி அலைஞ்சேன். கேள்விப்பட்டேன் ஒரு டிவியில் வேலை செய்கிறாருங்க. உடனே கால் எடுத்தேன், ஹலோ வசந்தம்னு. ஜூலி சார் சொல்லிட்டாரு ஸ்கைப்ல வர சொல்லி. சரி பரவாயில்லன்னு புண்ணியமூர்த்தி சாரை தேடி போனால் அவர் சுக்ரி சாரோட செய்திகள் வாசிக்க போயிட்டாரு. சரி, என் மன வருத்தத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை 7ஆம் நாள் வரைக்கும் காத்திருந்தேன். எனக்கு எந்த விமோசனமுமே கிடைக்கல. எனக்கு அன்னைக்கு யசோ செஞ்ச அந்த தில்லு முள்ளே இன்னும் மனசை தாக்கிக்கிட்டே இருக்குது. என் வேதனை நான் எப்படி சொல்றது? இதனால என்ன நடந்துச்சு எனக்கு? நான் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். என் பல்ல பாருங்க, இதெல்லாம் கரை பிடிச்சிருச்சு. என் ஆரோக்கியம் இல்லாமல் போயிருச்சு. அன்னைக்கு மட்டும் அந்த கவிதையை நான் வாசிச்சிருந்திருந்தா அது அழகான பாடலாக இருக்கும். சுபாஷினி அக்கா அந்த பாடலை கேட்டு என்ன அழைச்சிருப்பாங்க. ஒரு அழகான படத்தில் வந்திருக்கும். ஹாலிவுட் பாக்ஸில் ஹிட்டாக ஓடி இருக்கும். ஹாலிவுட் பிட்ஸில் என்னை பற்றி பெருமையாக அர்ச்சனா சிஸ்டர் சொல்லியிருப்பாங்க. அது மட்டுமா, கரண் அண்ணா சும்மா இருந்திருப்பாரா? திரை உலால என்னை பற்றி பெருமையாக பேசியிருப்பாரு. நான் டாப் 10ல் இருந்திருப்பேன். இதெல்லாம் இல்லாமாக்கினது யாரு? என்ன குடிகாரனாக்கினது யாரு? இந்த யசோ. நான் சும்மா விட மாட்டேன். ஆனால் மனசில் குட்டியாக ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? யசோ வேலை செய்கிற அதே சேனலில் தான் என்னுடைய தங்கச்சி தனு வேலை செய்கிறா. அந்த தங்கச்சிக்கு யசோ கிண்டல் அடிக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஆனால் என் தங்கச்சி ஒன்று சும்மா இல்லை, கிண்டலுக்கு ஏட்டிக்கு போட்டியா பேசுகிறவ. நாங்கள் அப்படித்தான் வளர்த்துருக்கோம் எங்கள் தங்கச்சி. சரி, என் நோய் வந்துச்சா? அதுக்கு பின்னால் எனக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? செல்லமடி நீ எனக்கு கண்மணிண்டு நான் வளர்த்த என் வெள்ளத்தாமரை மாதிரியான என் மக வள்ளி என்னை வீட்டு தலை வாசலுக்கு வராதுன்னு ஒதுக்கிட்டா. அது மட்டுமா, என் வைஃப் வாணி, அவ தங்கச்சி ராணி 2 பேர் நான் அடிச்ச அடியில உறவுகளெல்லாம் என்னை ஒதுக்கிருச்சு. அதுக்கு பின்னால வெளியில சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு முகமுடி போட்ட மாதிரி என் வாழ்க்கை ஆகி போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த யசோ தானே. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு நான் என்ன பண்ணினேன், மருந்து வாங்குறதுக்கு போனேன் டாக்டர்கிட்ட. சைலானி டாக்டர் என்ன தெரியுமா சொன்னாங்க? குடிக்காதுன்னு சொன்னாங்க. குடிக்கிறதுக்கு நானா காரணம்? யசோ தான் காரணம். அந்த உத்தமி ஆரோக்கிய மாரி சொன்ன ஒரே பேச்சுக்காக குடியெல்லாம் நிப்பாட்டிட்டேன், திருந்திட்டேன். எனக்கு இருக்கிற ஆசையெல்லாம் மக்கள் சேவை செய்யணும்,
மக்களெல்லாம் என்ன சுயாதீனமாக பார்க்கணும், சிரிமனமேன்னு சிரிச்ச அந்த மக்களெல்லாம் வாங்க பழகலாம்னு என்ன அணைச்சிக்கணும். என் வாழ்க்கை மலரும் பூமியாக ஆகணும். இதுக்கு உங்கள் வாழ்த்துகள் தேவை. நன்றி. ஓகே, பித்துக்குளி முருகதாஸ் மாதிரி செம்மையா ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த நம்ம வாட்ஸ் யுவர் நேம்? ரிஸ்வியா. ஓகே, கண்டிப்பா உங்க பேர்லாம் வந்து இந்த ப்ரோக்ராம்ல வரதுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, வாழ்த்துக்கள். டால்ரின் போல் கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஜூலியன் வந்து அதோட சந்தோஷப்படுவார். நம்ப மாட்டீங்க மேன், நீங்க சொல்லுங்க மேன். சூப்பர் மேன், சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் மேன். எங்க ஜட்ஜஸ் மேன் கிட்ட கேட்றோம் மேன். தங்கச்சி, நீங்க சூப்பர்னு தீர்மானிச்சது பிறகு என்ன ஜட்ஜ்மெண்ட் கேட்க வேண்டியிருக்கு? இல்ல, அது என்ன மன திருப்திக்காக சொல்றது. அப்படியா? அது நீங்களா பார்த்துதான் சொல்லிருக்கீங்க. எனக்கு ஒரு கதை ஞாபகம் வரும் இதை பார்த்த உடனே. ஒருத்தன் கல்யாணம் கட்டிட்டான். கல்யாணம் கட்டி கொஞ்ச நாள் போனோடனே விளங்கிட்டுது அவன் மனைவிக்கு இவருக்கு ஒரு சின்ன வீடு கெட்டப் ஒன்று இருக்கு அப்படின்னு. செட்டப் ஒன்று இருக்கு அப்படின்னு. உடனே அவன் கேட்டான், வைஃப் கேட்டாவா, நீங்கள் இப்படி ஒன்று இருக்குன்னு எனக்கு முன்னாடியே ஏன் சொல்லலை அப்படின்னு. ஏன் அவனுக்கு கல்யாணம் முன்னாடி சொன்னேனே அப்படின்னாரு. எப்படின்னாலும் ராணியை வச்சு ஒன்று ராணி மாதிரி ஒன்று வச்சு காப்பாற்றுவேன்னு சொன்னனே, அந்த ராணி தான் அவள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கல்யாணம் பண்ண போனது ராணி அப்படி. அதோடு அடுத்து இன்னொன்று எனக்கு ஞாபகம் வந்தது என்னென்னா, கான மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக என்றெண்ணி தன் பொல்லா சிறகை விரித்தது போல். இந்த ரெண்டு கதையிலையும் இருந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸுக்குரிய விமர்சனம் இருக்குது. அதை கொஞ்சம் போய் யோசிச்சாருன்னா புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட பெஸ்ட் வந்து வேறு எதுவும் இருக்குது, பட் நாட் இன் ஸ்டாண்டப் காமெடி, அதான் சொல்ல வரேன். கரெக்டா? ஓகே, இப்படி வேணா எடுத்துக்கலாம். அது தான் அது நான் எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி அது எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல அவ்வளோதாயா. ஓகே, என்ன மிஸ்ஸண்டா ஸ்டாண்டப் கபடின்னு சொன்னீங்க. ஆனால் உங்கள் அதில் ஒரு விஷயம் வச்சுருந்தீங்க. வசந்தம் டிவி ஸ்கிரிப்ட் ஒன்று வச்சு தலைவாசல்லேருந்து சுற்றி முழு கதையும் அதில் வேலை செய்கிறவங்கள பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. அது வசந்தம் டிவிக்கு நல்லா இருக்குது. எல்லாத்தையும் பற்றியும் அந்த நிகழ்ச்சியை பற்றியும் தெளிவாக சொன்னீங்க. ஆனால் அதில் என்னென்னா அது ஒரு சிலருக்கு தான் புரியும். அதாவது இவங்களை பற்றி சொல்லியிருக்காங்க, இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லியிருக்காங்கன்றது புரியும். ரொம்ப அழகாக அதை செஞ்சீங்க. அதாவது வசந்தம் டிவி நிகழ்ச்சிகள் ஒரு கதையாக கவிதை மாதிரி சொன்னீங்க. சொன்னதோட சூப்பராக இருந்தது. இல்லை அந்த நகைச்சுவை ஸ்டாண்டப் காமெடி சொன்னதை இல்லை, அதான் சிரிக்கிறதுக்கு விஷயம் இருக்குது. இதை நீங்கள் ஒரு மெசேஜ் சொல்ல போகிறேன் வசந்தம் டிவிக்குன்னு சொல்லியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதில் ஸ்டாண்டப் காமெடி அப்படின்னு சொல்லும் பொழுது சிரிக்கிறதுக்கு ஒரு இடமும் இருக்கல. ஆனால் நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்கிரிப்ட், அழகாக அந்த விஷயத்தை சொன்னீங்க. கொஞ்சம் இடையிடையில கொஞ்சம் சிரிப்பு வந்து யசோ செஞ்ச வேலை அப்படின்ட்டு சொல்லிட்டு பண்ணீங்க. நல்லா இருந்தது. அதில் உள்ள பஞ்சு அதுதான். ஆமாம், யசோ தான் பஞ்சு. கடையில் இடையில யசோன்னு சொன்னது தான் யசோ தேடினது தான். அதாவது நீங்கள் வந்து உங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா வரணும்னு என்ன அசிங்கப்படுத்திருக்கீங்க. தங்கச்சி மேல இருக்கிற பாசம். தங்கச்சி யார் அவங்க? அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா உங்கள் தங்கச்சியா? அவங்க இவ்வளோ நேரம் உங்களை பெரியப்பான்னு சொல்லி சுற்றுறாங்க, கேட்குங்க. இல்ல, நம்ம வீட்ல இருக்கிற தாத்தா மாதிரி இருக்காரு, அப்புறம் என்ன பெரிய சின்ன தங்கச்சி. தாத்தா யாரை பார்த்து தாத்தா? இந்த சல்மான் கானியா பார்த்து தாத்தா? உங்களுக்கு சப்போர்ட் தான் பேசிட்டு இருக்கீங்க. ஓகே, எங்களுடைய ஜட்ஜஸ் கூட ஒரு சூப்பரான ஒரு நல்ல கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அடுத்ததாக வந்து எங்களுடைய நிகழ்ச்சியில் ரஜா வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாரு. ஓகே, இப்போ எதுக்கு நீங்கள் சிட்னியில் சீலியன் மாதிரி அப்படி இப்படி பண்ணுறீங்க? நான் அப்படியே பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஓகே, அன்னைக்கு பார்க்குறேன் இப்படி காலெல்லாம் அழிச்சு இப்படி நிற்கிறீங்க. நீங்களும் தான் இப்படியெல்லாம் நிற்கிறீங்க. ஏதோ அண்டர் கிரவுண்டில் பிரிட்ஜ், ஏதோ பெரிய மலர் கொடி இவங்க இப்படி நின்று தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அது இது வாய் எதுக்கு அப்படி? போதும், நம்ம ரஜாவை கூப்பிடலாம். ப்ளீஸ் கூப்பிடுங்க. हम तेरे बिन अब रह नहीं सकते, तेरे बिना क्या वजूद मेरा, हम तेरे बिन अब रह नहीं सकते, तेरे बिना क्या वजूद मेरा, तुझसे जुदा अगर हो जाएंगे तो खुद से ही हो जाएंगे जुदा, क्योंकि तुम ही हो, अब तुम ही हो जिंदगी, अब तुम ही हो चैन भी, मेरा दर्द भी, मेरी आशिकी, अब तुम ही हो।
पल दूर गवारा नहीं, तेरे लिए हर रोज है जीते, तुझको दिया मेरा वक्त सभी, कोई लम्हा मेरा ना हो तेरे बिना, हर सांस पे नाम तेरा, क्योंकि तुम ही हो, अब तुम ही हो जिंदगी, अब तुम ही हो चैन भी, मेरा दर्द भी, मेरी आशिकी, अब तुम ही हो। तेरे लिए ही जिया मैं खुद को जो यूं दे दिया है, तेरी वफा ने मुझको संभाला, सारे गमों को दिल से निकाला, तेरे साथ मेरा है नसीब जुड़ा, तुझे पाके अधूरा न रहा, क्योंकि तुम ही हो, अब तुम ही हो जिंदगी, अब तुम ही हो चैन भी, मेरा दर्द भी, मेरी आशिकी, अब तुम ही हो, क्योंकि तुम ही हो, अब तुम ही हो जिंदगी, अब तुम ही हो चैन भी, मेरा दर्द भी, मेरी आशिकी, अब तुम ही हो। ஓகே, அதாவது ஏற்கனவே பண்ண இந்த ஸ்லோ மோஷனோட வெர்ஷன் 2 பண்ணியிருக்கீங்க. ஓகே, சூப்பர். நீங்கள் வந்து அதில் ஒரு லைட்டாக ஏதோ ஒன்று மிஸ் பண்ண மாதிரி எனக்கு இருந்தது. அந்த ஹெட் வச்சு பண்ணுவீங்களே, ஏற்கனவே பண்ணி காட்டிங்க, ரிஹர்சலில் நீங்கள் பண்ணீங்க, ஆனால் இதில் பண்ணல, நீங்கள் ஒரு வாட்டி பண்ணி காட்டுவீங்க. हम तेरे बिन अब रह नहीं सकते, तेरे बिना क्या वजूद मेरा, हम तेरे बिन अब रह नहीं सकते, तेरे बिना क्या वजूद मेरा, तुझसे जुदा अगर हो जाएंगे तो खुद से ही हो जाएंगे जुदा, क्योंकि तुम ही हो। ஓகே, இதான் அதோட மெயின் இதே. அதை நீங்கள் மிஸ் பண்ணி, பட் இப்போ நீங்கள் பண்ணிட்டீங்க. அதான் இதான் தனியாக ஹைலைட்டாக தெரிஞ்சிருக்கும். ஸோ சூப்பர். ஒன்ஸ் மோர் டு மை பெஸ்ட் கண்டா ஹியர் ஸ்லோ மோஷன் ஜட்ஜஸ் சொல்லுங்க. ஜட்ஜஸ், நான் எப்போவுமே ரஜாஸை பார்க்குற போது இந்த மிமிக்ரி பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட்டு வேறு எதுவும் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறது. இதை வாய் விட்டே கேட்டுட்டேன். சாயந்தரம் கேட்டோன்னு சொன்னார், இல்லை புதுசாக ஒன்று பண்ண போகிறேன்னு சொன்னார். இந்த பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. ஸ்லோ மோஷன் வந்து நடிக்கிறது வந்து ஒரு படத்தை, சினிமாவை பொறுத்தவரையில், ஃபில்மை பொறுத்தவரையில் அது கேமராவோட கைவண்ணத்தில் வர்ற சங்கதி. ஒரு நடிகனுடைய டேலண்ட் இல்லை. அதை மேடையில் செய்கிறேன்னு சொன்னால் அந்த ஸ்லோ மோஷன் நடிகனுடைய டேலண்ட். அங்கே சினிமாவில் நடித்த நடிகனை இந்த நடிகன் வின் பண்ணியிருக்காரு, அதை ஸ்கோர் பண்ணியிருக்கார், நல்லா பண்ணியிருக்காரு. அவருடைய ஸ்லோ மோஷன் மட்டும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கல, அவருடைய கால்கள் ராகமும் தாளமும் பாவமும் தாளமும் இது அவ்வளவும் இருந்துச்சு. சூப்பர். என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஸோ
ஸோ நம்ம நந்தா சார் நந்தசாமி சொல்லுங்க சொல்லுவாரு. நீங்க ஒரு டான்ஸ் ஆமா, கொரியோகிராஃபர். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் வாட் அ ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். ரொம்ப அழகா நீட்ட தாளம் தப்பாம ஒரு ஸ்லோ மோஷன், அல்ட்ரா மோஷன் சொல்லுவாங்க புதுசா. ஸ்லோ மோஷன்றது அல்ட்ரா மோஷன். ரொம்ப அழகா முகத்துல எந்த சலிப்பும் இல்லாம நான் பார்த்ததுல இது வரைக்கும் பார்த்த டான்சஸ்ல நீங்க வந்து ஒரு சூப்பர் டான்சர். ஓகே ஓகே ராஜா இன்று முதல் சிலோன் மைக்கேல் ஜாக்சன் என ஓகே அழைக்கப்படுவார். ஸ்லோ மோஷன் இல்லை அப்படி சொல்லக்கூடாது. நாளைக்கு வெளிநாட்டில் உள்ளவங்களை சொல்லணும், இவர் இலங்கை ராஜாசன் அவங்கள சொல்லணுமே தவிர மைக்கேல் ஜாக்சன். ஓகே அப்ப இன்னையில வந்து இவர் வந்து கிங் ஆஃப் ஸ்லோ மோஷன் அப்படின்னு நாங்க வந்து Ultra டைட்டில் motion. கிங் ஆஃப் அல்ட்ரா மோஷன், அல்டிமேட் ஸ்டார் அஜித் மாதிரி அல்ட்ரா மோஷன். Ultra motion இப்போ என்னன்னா நம்ம நந்தா சார் நிறைய படத்துல எல்லாம் கோரியோகிராஃப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா அவருக்கு சான்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன் ஃபியூச்சர் நான் உங்களை ஏதாவது படத்துல பார்க்கலாம். நிச்சயமா என்னை விட இதை பார்க்குற யாராவது கொடுக்காம இருந்தால் தான் தப்பு. எஸ் நிச்சயமா கிடைக்கும், உங்களை தேடி வரும். டான்ஸ் மட்டும் டான்ஸோட சேர்ந்து நடிப்பு எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. ஆனால் கடவுள் கொடுத்த வரத்தை சரியாக பயன்படுத்துங்க, நிச்சயமாக வருவீங்க நல்லா. ஓகே சூப்பர் ஓகே thank you பெர்ஃபார்மன்ஸ். so much. and அடுத்ததா இந்த ஸ்டேஜுக்கு வந்து கலக்கிறதுக்கு காத்துட்டு இருக்காரு இர்ஷாட். யா இவரை பார்க்கும்போது அபூர்வ சகோதரர் படத்துல வர கமல்ஹாசன் மாதிரி அப்படியே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. இவரோட வந்து ஒரு பெரிய பேக்கும் வருது. பேக்குள்ள என்ன மர்மம் இருக்குது அப்படி யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த பேக்குள்ள என்ன இருக்கு, இவர் என்ன பர்ஃபார்ம் பண்ண வராரு, அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். Hey dude. Hi Anthony. What's up? What's happening? Nothing much da. So sad. காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி. கொடை பிடிச்சி நைட்டுல பறக்க போற ஹைட்டுல தலை காலு பொரியல தலை கீழா நடக்கிறேன். காசு பணம் தொட்டு மணி மணி, காசு பணம் தொட்டு மணி மணி. நல்ல வாயம் சம்பாரிச்சுத நார வாயம் துண்ணுற, கணக்கு போட்ட தெரியாதவன் காசை வாரி இறக்கிறேன். காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி. போடு வேண்டாம் மேடையில கால மேல குரங்கு கிட்ட மாட்டிக்கின சந்தன மாலை. காசு பணம் கொட்டு மணி மணி, கரன்சி நோட்டு கட்டு கண்ணு ரெண்டு மறைக்குது, நாய் விட்ட காசு கூட லொல்லு லொல்லுன்னு குறைக்குது. காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி. போடு வேண்டாம் மேடையில கால மேல குரங்கு கிட்ட மாட்டிக்கின சந்தன மாலை. காசு பணம் துட்டு நிறைய மணி மணி மணி, காசு பணம் துட்டு நிறைய மணி மணி மணி, காசு பணம் துட்டு நிறைய மணி தொட்டு மணி மணி. கொடை பிடிச்சி நைட்டுல பறக்க போற ஹைட்டுல போடு வேண்டாம் மேடையில கால மேல. நல்ல வாயம் சம்பாதிச்சுட நார வாயம் துண்ணுற, போடு வேண்டாம் மேடையில கால மேல. காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி. ஓகே ஒரு அழகான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு எங்களுடைய இர்ஷாட். ஸோ ஜஷோ வியந்து பார்த்துட்டு இருந்தாரு. எஸ் எப்படி இது பண்ணீங்க? கிவ் தி மைக். இருமல்லாம் சளியா மருந்து எடுக்கலையா? களைச்சு போயிடுச்சு. இதுதான் எப்படின்ட்டு காட்டணுமா? கதை வருது இல்லையா? கதை பேச்சு வரலையா? பேச்சு மூச்சு இல்லாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி இப்படி பண்ணாங்க? கம் ஆன் சரி ஸ்டாண்ட் ஓகே அப். எங்களுடைய ஜட்ஜஸ் கிட்ட கமெண்ட்ஸ் கிட்ட. ஆக்சுவலா பேசிக்கலி இதான் நம்மள மாதிரி தான் அவரும் உள்ள ஒரு பெரிய பை வச்சு அவரே அதுக்குள்ள போட்டுக்கிட்டாரு. பெரிய கேரி பேக்ல குடியிருக்கீங்க. அதான் வட வீடு. அதான் பிரச்சனை வந்து உள்ள ஓடிடுவீங்க. ஓகே ஜட்ஜஸ் நீங்க சொல்லுங்க. ஜட்ஜஸ் ஆனா இத காட்ட போறான்னு தான் இருந்தேன். அது நீங்க காட்ட கூட நினைச்சேன். ஆனா நீங்க சொல்லி தரதால ஓகே சரி இது கட்டாயப்படுத்தி சொன்னதால அது 4-5 பசங்க இப்ப வீட்ல பண்ணுவாங்க. இந்த பெட்ஷீட் எல்லாம் தச்சு அம்மா இதுல போட்டு விடுமா நான் உள்ள இருந்து இப்படி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க வீட்ல. கோனி பை. இப்ப ரவிக்குமார் உங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பார்த்துட்டு இருந்தாரு பாத்தீங்களா? அவெஞ்சர்ஸ் படத்துல வர மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருந்தாரு. ஒருவேளை அவர் அடுத்த பெர்ஃபார்மன்ஸ்ல பண்ணாலும் பண்ணுவாரு. இங்க இதை செய்யணும்னு சொல்லி அனுப்புன என்னுடைய பிரதர் ஒரு ஆள் இருக்கிறார் கட்டாலேருந்து. அவர் இந்த நிகழ்ச்சியை நேரடியாக
நெட்டில் பார்த்துட்டு உடனடியாக எனக்கு இப்போ எஸ்எம்எஸ்லேயோ கோலில் வீடியோ கால் எடுத்து அவரே கொமெண்ட் சொல்லுவார். அப்படியா? கட்டார்லேருந்துலாம் நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறாங்கன்றதுனால எல்லாரும் ப்ளீஸ் கை தட்டுங்க. கட்டார்லேருந்து மட்டும் இல்லை, இப்போ லேட்டஸ்ட்டாக ஒபாமா கூட எனக்கு வந்து 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணி சொன்னார் இந்த ப்ரோக்ராம் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்களாம். ஸோ ப்ளீஸ் மிச்சல் ஒபாமா, அதுக்கப்புறம் ஷாஷா, திருப்பதி இல்லை ஷாஷா பார்த்துட்டு இருக்கிறாங்களாம். ஸோ ப்ளீஸ் அவங்க பேரே மென்ஷன் பண்ணி விட்டுருட்டோம். ஓகே, ஸோ ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். நடிப்பு வந்து எப்போவுமே வருத்தப்பட்டு தான் எடுக்கணும். வருத்தப்பட்டு செஞ்சால் தான் நடிப்பில் உண்மையான எஃபெக்டெல்லாம் நம்ம பண்ண முடியும். மேலெழுந்த வாரியாக நடிச்சேன்னு சொன்னோன்னா அந்த நடிப்பில் ஜீவன் இருக்காது. ஆகவே இவர் தன்னை வருத்திக்கிட்டு செயற்கையான 2 கைகள், இயற்கையான 2 கைகளை செயற்கையான கால்களாக ஆக்கி இப்படி அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கார். உடலை வருத்திக்கிட்டு இப்போ இதை நான் செய்கிறது ஒவ்வொன்றும் புதுசாக இருக்கணும்னு நினைக்கிறது. இந்த எண்ணம் ஒவ்வொரு கலைஞனுக்கு வரணும். நான் பண்ணுறதெல்லாம் புதுசாக இருக்கணும், நான் அதுக்காக க்ரியேட் பண்ணணும், சிருஷ்டிக்கணும். அந்த ஒவ்வொரு சிருஷ்டிக்கிற போது தான் புதுசாக கிடைக்கிற போது தான் திறமைகள் பரிமளிக்கப்படும். எங்கள் திறமைகளின் பரிணாமங்களும் பரிமாணங்களும் புலப்படும். அந்த வகையில் நல்லா பண்ணியிருக்காரு. என்னுடைய பாராட்டுக்கள். நன்றி. நிச்சயமாக க்ரியேட்டிவ் தான். ஒரு கலைஞனுக்கு வந்து க்ரியேட்டிவ் தான். இதை யாராவது பார்த்தா உடனே செஞ்சுருவாங்க. இதை செய்ய முதல்ல முயற்சி பண்ணது அதுக்கேற்ற இப்போ என்ன மூட்டை அப்படின்னு பார்த்தா அதில் அவருக்கு பாட்டு வச்சுருக்கார். காசு பணம்னா அந்த பாட்டுக்கேற்ற மாதிரியே அதை பண்ணியிருக்கார். இந்த மூட்டையை கலவெடுத்து போகிறார். அதுதான் அவருடைய ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். சில பேர் வந்து பாட்டுக்கும் ஆளுக்கும் சம்மந்தமே இருக்காது. சல்மான் கான் மாதிரி பாட்டு இருக்கும், ஹீரோ வந்து குரங்குமாக இருப்பான், அது சம்மந்தம் இருக்காது. ஆனால் இவர் அந்த மூட்டையோடு அந்த பாட்டுக்கும் சேர்த்து எடுத்தது தான் இவருடைய ஹைலைட்டான ஒரு விஷயம். ஆடுறது பார்க்குறதுக்கு லேசாக இருக்கும். சில பேர் சொல்கிறாங்க முட்டை போடுற கோழிக்கு தான் வருத்தம் தெரியுண்டு. அது மாதிரி இதை செய்கிறவனுக்கு தான் அந்த வருத்தம் தெரியும். ஓகே, ஆக்சுவலாக இவர் ஏன் இப்படி காசு பணம் துட்டு மணின்னு இடுப்பு கீழே வச்சிருந்தாருன்னா கீழ்பாக்கெல்லாம் காசுலாம் வச்சிருந்தாரு. ஸோ அது பேக்ல இருந்ததுனால காசு பணம் துட்டு அப்படி இழுத்துட்டு வந்தீங்க. ஆமாம். ஓகே, இர்ஷாட் ரொம்ப அழகாக இர்ஷாட் செஞ்சீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ரொம்ப பண்ணி. ஆனால் ஒரு குறை இருக்குது, அதையும் சொல்லி தான். அப்போ தான் குறைகள் சொல்கிற போது நீங்கள் அதை உங்களை ஏதோ பலவீனப்படுத்துறதா நினைக்கக்கூடாது. நிச்சயம் அவைகள் தான் உங்களை பலமாக்குவதற்கான அடித்தளங்கள். சரியா? அந்த வகையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இடையில பாடுறீங்க, இடையில பாடாமல் விடுறீங்க. இந்த காசு பணம்ன்றக்குள்ள ஒரு இல்லை காசு பணம் ஆசை வருது இல்லை, அப்போ பாடாமல் விட்டுறீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கும். நம்ம ப்ரோக்ராம் போகிற போது அதெல்லாம் அந்த மாதிரி குறைகள் விடாமல் இன்னும் நல்லா பண்ணணும். மெடிக்கல் மிராக்கிள் ஆஃப் த மெமம்பிளன்ஸ்ன்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ இப்போ அடுத்து யார் இங்கே வந்து இங்கே பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னா யாருமே இல்லை, காலியாயிருச்சு. ஏன்னா நாங்கள் கடை சாத்த வேண்டிய டைம் வந்து கல்லா கட்ட வேண்டிய டைம். ஆமா, 8 மணி ஆயிடுச்சு. ஏன்டா நீங்க இன்னும் போகலையான்னு கேக்குறாங்க. ஸ்டேஜ் கூப்பிட்டாச்சே, கம் ஹியர் ஜட்ஜஸ். ஜட்ஜஸ், நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லுங்க. அண்ட் எங்களுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு அப்படின்னு சொல்லுங்க. எல்லா நிகழ்ச்சியும் நல்லா தான் நடந்தது. அப்போ நாம் ஆரம்பத்திலே இடையில நம்ம சொல்கிற கமெண்ட்ஸில் ஒன்று சொன்னோம். எதுவாக இருந்தாலும் அது க்ரியேட்டிவ் இருந்தால் தான் அந்த இது நிகழ்ச்சி வந்து ஒரு பெருமதியானது அப்படிங்கிறது. அந்த வகையில் இதில் க்ரியேட்டிவ்க்கு முக்கியத்துவம் கொடுத்த 2 நிகழ்ச்சி இருந்தது. ஒன்று காசு பணம், மற்றது நம்மளோட ஸ்லோ மோஷன் அவருடைய நிகழ்ச்சி, ராஜாஸ்டைய நிகழ்ச்சி. இது 2ஐயும் வச்சுட்டு நாங்கள் 2 பேருக்கும் பெரிய குழப்பமாக போச்சு, யாரு கொடுக்குறது அப்படின்னு. அப்புறம் கொடுக்காமலே விட்டுருவோம்னு பார்த்தா அப்புறம் ஏமாந்து போயிடுவாங்க. அவை கொடுக்கணும்னு தீர்மானிக்கிற போது அந்த நம்ம காசு பணத்துக்கு சொன்ன குறைகள் அப்போதே சொல்லிட்டனால சொல்ல வேண்டியதில்லை. அந்த வகையில் தான் எடுத்துக்கிட்டது அந்த ஸ்லோ மோஷனில் என்னென்ன பண்ணணுமோ அது அவ்வளவு அற்புதமாக பண்ணி, நான் நினைக்கிறேன் பார்வையாளர்கள் எல்லாம் இதை பார்க்குற ஆடியன்ஸே கூட ஹைலி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அப்படியே ஸ்லோ மோஷனில் நடந்துவாங்க ப்ளீஸ். ஸ்லோ மோஷனில் அப்படியே ரவுண்டு அடிச்சுட்டு இங்கே வந்து நில்லுங்க. हम तेरे बिन अब रह नहीं सकते, तेरे बिना क्या वजूद मेरा, हम तेरे बिन अब रह नहीं सकते, तेरे बिना क्या वजूद मेरा, तुझसे जुदा अगर हो जाएंगे तो खुद से ही हो जाएंगे जुदा, क्योंकि तुम ही हो, अब तुम ही हो जिंदगी, अब तुम ही हो चैन भी मेरा
பர்ஃபார்மன்ஸ் வாங்கின நம்ம ரஜாக்கு பம்பல பிட்டிய மற்றும் கல்முனையில் இருக்கும் பெஸ்ட் ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸை வழங்கும் ஈஸ்டா ஹேண்ட்லூம்ஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர். எல்லா புகழும் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டிரு. எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே, உன்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமே. முன்னால் வாடா, உன்னால் முடியும். தரகரபதி நீதா. உங்களுடைய முயற்சிக்கு 2வது தடவை கிஃப்ட் எடுத்திருக்கீங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? முதலில் எல்லா புகழும் இறைவனுக்கே, ஜட்ஜஸ்க்கு. அடுத்ததாக இந்த வசந்தம் டிவிக்கு மிக 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 பெரிய நன்றியை சொல்லணும். அது மட்டும் இல்லை நம்மளோட வாங்க பழகலாம் டீம் மற்றும் தயாரிப்பாளர், ஜட்ஜஸ், ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை பார்த்து அவங்க மேலும் மேலும் என்கரேஜ்மெண்ட் தந்து கொண்டு இருக்கிறது நம்முடைய ரசிகர்கள், நாட்டில் ஊரில் நிறைய பேர். அவங்க எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த முயற்சி இருந்தாலும் மற்றவங்களோட ஒரு உற்சாகம் தர வேண்டிய ஒரு ஆதரவு ஒன்று வேணும். அந்த வகையில் என்னுடைய நல்ல நண்பர்கள் இங்கே கிடைச்சிருக்காங்க. எனக்கு இந்த வசந்தன் டிவியில் நல்ல நண்பர்கள் கிடைச்சாங்க. அதையும் நான் கட்டாயம் ஞாபகப்படுத்தணும். ஹக்கீம், எட்வர்ட், நஜாத், ஆதித்தன், இந்த டீமோட சேர்ந்து அவங்களோட தான் மிகவும் ஒத்துழைப்பாக இருந்தாங்க. அதனால் அனைவருக்கும் நன்றி. அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே வந்திருக்கேன். நாங்கள் வந்து கிழக்கு மாநிலத்தில் வர இந்த கிளம்பலுக்கு நான் எங்கள் அங்கிள்கிட்ட விட்டு ஒவ்வொரு முறையும் நான் அங்கிள்கிட்ட விட்டு இருந்து தான் வரேன். அதனால் அவங்க எனக்கு ஒவ்வொரு முறையும் ஆதரவு அளிச்சு கொண்டாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, அங்கிளுக்கு பொண்ணு இருக்கா? பப்ளிக் இல்லை, நீங்கள் ஏதாவது அங்கிளுக்கு பொண்ணு இருந்தால் தானடா நீங்களாம் போய் தங்குவீங்க, இல்லைனா லாட்ஜில் ரூம் எடுத்து தங்குவீங்க. ஓகே, பரவாயில்ல. பட் இட்ஸ் குட். உங்களை போல எல்லாரும் இருக்க மாட்டாங்க. வெரி குட். என்ன போல எல்லாம் நல்லவனா இருக்க மாட்டான். அங்கிள் பார்த்துக்குங்க. உலகத்துக்கே தெரியும் யாரெல்லாம். எங்கேயோ எட்வர்ட் கத்துற மாதிரி இருந்தது. அவன் தான் கத்திருப்பான். ஓகே, சரி. ஓகே, ஸோ ஜட்ஜஸ் நீங்க சொல்லுங்க, இவருடைய பெர்ஃபார்மன்ஸை பத்தி ஏதாவது சொல்லுங்க. இவ்வளவு சொல்லியாச்சு, திருப்பி இன்னும் ஏதாவது சொல்லுங்க. இன்னும் ஏதாவது சொன்னா ஏபிசிடி இன்னும் நல்லா வரணும், நல்லா வரணும், அவ்வளவுதான். அதுதான் நாங்களும் எதிர்பார்த்தேன். சரி, ஓகே. ஸோ வந்து எங்களுடைய ராஜா வந்து சூப்பரான கிஃப்ட் ஹேம்பர் எல்லாம் எடுத்துட்டாரு. ஸோ இதே போல மீண்டும் அடுத்த வாரமும் இதே புத்துணர்ச்சியோட இதே சந்தோஷத்தோட நாங்க உங்களை சந்திக்க வரோம். அதுக்கு முதல்ல உங்களுடைய டேலண்ட்ஸ் உங்களுக்கும் இதே போல எங்களுடைய மேடைக்கு வந்து நீங்க இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய டீட்டெயில்ஸ் ப்ளஸ் ஃபோட்டோகிராஃபியோட எங்களோட முகவரிக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். வாங்க பழகலாம் வசந்தம் டிவி விக்ரமசிங்கபுரம் பத்திரமுல்லா அப்படிங்கிறது தான் எங்களுடைய முகவரி. கண்டிப்பாக டீட்டெயில்ஸாக அனுப்பி வைங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் தானுஷா அண்ட் யாஷோ. தலைக்கீழா நடக்கிறேன். காசு பணம் தொட்டு மணி காசு பணம் தொட்டு மணி நல்ல வாயம் சம்பாரிச்சுத நார வாயம் துண்ணுற கணக்கு போட்ட தெரியாதவன் காசை வாரி இறக்கிறேன். காசு பணம் தொட்டு மணி காசு பணம் தொட்டு மணி காசு பணம் தொட்டு மணி போடு வேண்டாம் மேடையில கால மேல குரங்கு கிட்ட மாட்டி